நம்முடைய பெனாசிர் அவங்க ஒரு பிரதம மந்திரி, பூட்டோ ஒரு பிரதம மந்திரி. அவர் சொன்னார், 1000 ஆண்டுகளுக்கு இந்தியாவோடு போர், இந்த காஷ்மீரை வெல்லாமல் நாங்கள் விடுவதில்லை என்று அவர் அப்பொழுதெல்லாம் எக்காலமிடுவார் இந்திரா காந்தி காலத்தில். கடைசியாக காஷ்மீர் காஷ்மீர் என்று காஷ்மீரை பிடிப்பதற்கு குறிவைத்து தன்னுடைய நாட்டை இரண்டாக ஆக்கி கொண்டு ஒரு பகுதியை, சிறந்த பகுதியை, வங்கத்தை இழந்தார்கள். அது சுதந்திரம் பெற்றது. அது நம்முடைய இந்திரா காந்தி ரொம்ப கடுமையாக மிகப்பெரிய ராஜதந்திர முறையில், அதெல்லாம் அந்த அம்மா தான் செய்ய முடியும், சாதாரணமான ஆட்களெல்லாம் செய்ய முடியாது. அந்த அம்மையார் இருந்தால் ஈழம் விடுதலையாக இருக்கும். ஆமாம், அவர்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஒரு மக்களை, ஒரு குறிப்பிட்ட மக்கள், வங்க மக்கள், அவர்களை பாகிஸ்தான் பஞ்சாப் மக்களால் ஆளப்படுவது. அந்த மேட்டுக்குடி மக்கள் பஞ்சாபியர்கள், அவர்கள் தான் இராணுவம், அவர்கள் தான் ஆட்சி, அவர்கள் தான் எல்லாம் என்று இருப்பார்கள். ஆகவே வங்கதேச மக்கள் ஏழைகளாகவும் இவர்களுக்கு அடிமைப்பட்டவர்களாகவும் இருந்தபோது அவர்கள் கனன்று எழுந்தார்கள், எங்களுக்கு உரிமை வேண்டும் என்று. இந்திரா காந்தி உள்ளே நுழைந்து அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று துண்டித்து விட்டார்.